வணக்கம் மக்களே, வெல்கம் டு எம்டி கார்டன் அண்ட் கிச்சன் விலாக்ஸ். இந்த மிளகாய் பார்த்திங்கன்னா நம்ம தை பட்டதுக்கு அப்போ நம்ம போட்டது. என்னென்னா எல்லாமே வந்து விதை நேர்த்தி செஞ்சு போட்டது. நம்ம அப்படியே போட்டோம்னா கொஞ்சம் அந்த அளவுக்கு ஈல்டு கொடுக்காது நமக்கு. நம்ம விதை நேர்த்தி செஞ்சு போடும்போது பார்த்திங்கன்னா நல்லா ஈல்டு கொடுக்கும். நல்லா வளர்ந்து நல்லா கிளைகளே நிறைய பிரிஞ்சு நிறைய மிளகாய் நம்மளுக்கு வீட்டுக்கு தேவையானது கிடைக்கும். ஏன்னா நான் ஒரு வருஷம் மிளகாய் செடி வச்சேன்னா இது ஸ்டார்டிங்கில் அது அந்த ஒரு வருஷம் எனக்கு 1.5 வருஷம் வரைக்கும் கிடச்சிது. போன தடவை நான் வச்சேன் மிளகாய் அப்படியே ஒரு 15 செடிக்கு மேலே வச்சேன். அப்படியே வீட்டுக்கு அப்பப்போ எனக்கு வெளியில் வாங்கினதே இல்லை. நான் மிளகாய் மட்டும் நான் வெளியில் ஒரு மிளகாய் கூட வாங்கலை. இப்போ தான் இந்த செடிங்க அப்புறம் அதெல்லாம் பிடுங்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம விதை நேர்த்தி செஞ்சு வச்சோம் இல்லைங்களா, அப்போ அந்த சமயத்தில் தான் நமக்கு வெளியில் வாங்க வேண்டியது வந்தது. அதர்வைஸ் பார்த்திங்கன்னா நான் வெளியிலே வாங்கவே இல்லை. இப்போ நம்மளுக்கு மறுபடியும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இங்கே பாருங்கள், உங்களுக்கே தெரியும் எந்த அளவுக்கு நல்லா பெருசாக வந்திருக்குன்னு பாருங்கள். ஒரு மிளகாய் சாம்பார் 1 to 2 சாம்பாருக்கு போட்டாலே சூப்பராக இருக்குங்க. அந்த அளவுக்கு அவ்வளோ பெருசாக இருக்குது. நல்லா பாருங்கள். இதிலே பார்த்தீங்கன்னா இதில் 2 செடி வச்சுருக்கேன் நான். இந்த 2 செடி நிறைய கிளை பிரிஞ்சு இந்த க்ரோ பேக்கே நல்லா பெருசாகிடுச்சு. அந்த அளவுக்கு க்ரோ பேக்கே கொள்ளாத அளவுக்கு நல்லா வெளியிலே நல்லா வந்துடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம இதுக்கப்புறம் நம்மளுக்கு மிளகாய் ஸ்டார்ட் ஆகிடும். நம்ம வீட்டுக்கு தேவையான மிளகாய். இதுவும் பாருங்கள், இதுவும் ஒரு செடி. இது வந்து நான் கோணி பையில் தான் வச்சுருக்கேன். இது பாருங்கள், அது வந்து லைட் கலர் மிளகாய். இது மிளகாலே லைட்டர் டார்க் க்ரீன் அப்படி இருக்குங்க இல்லைங்களா. இதுங்க இது லைட்டாக இருக்கும் அந்த மிளகாய். இது பார்த்திங்கன்னா டார்க் க்ரீன் நீளமாக இருக்கும் இந்த மிளகாய். நல்லா டார்க்காக இருக்கும் இந்த மிளகாய். நிறைய பூ வச்சுருக்கு. இதுக்கப்புறம் நமக்கு நிறைய வந்து ஈல்டு கொடுக்க ஆரம்பிச்சிடும். இதுவுமே நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 7 செடி வச்சுருக்கேன் இப்போதைக்கு. கொஞ்சம் பக்கெட்டில் ஒன்றும் மாற்றலை, அதுவுமே மாற்றணும். இதுவுமே இது 2 செடி இருக்குது. 7 to 9 செடி கிட்ட வச்சுருக்கேன் நான். அது பார்த்திங்கன்னா காந்தாரிலாம் நல்லா சக்கை போடுது நமக்கு. அப்படியே அதில் மிளகாய் இல்லைனா கூட கொஞ்சம் இதில் எடுத்து அப்படியே சட்னிக்கு என்னென்ன தேவையோ எடுத்து யூஸ் பண்ணிக்கிறதா இருக்குது. நிறையவே வரும் காந்தாரியில். ஆனால் குட்டி குட்டியாக இருக்கும், நல்லா காரம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.